ஹாய் மக்கா, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் யோபுவை வந்து ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன் பார்த்துக்கோங்க. சீரியஸாக வந்து படித்து முடித்ததுக்கப்புறமா எப்படி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அழுக வருது. ஸோ அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். சீரியஸாகவே அப்படி தான் இருக்குது பார்த்துக்கோங்க என் மைண்ட் செட். இப்போது ஒரு பர்சன் வந்து இவ்வளோ ஹார்ட் டேஸை அவங்களோட லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியும் எப்படி எந்த ஒரு இடத்துலையும் வந்து விட்டு கொடுக்காம இருந்தாங்க அப்படிங்கிறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு காரணம் வந்து எனக்கு நல்லா புரிஞ்சுது. அந்த அளவுக்கு அவங்க வந்து காடை வந்து நேசிக்கிறாங்க, காடை வந்து அந்தளவுக்கு ட்ரஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஆக்சுவலாக இது வந்து எனக்கு என்னோட கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா நான் அப்படி இல்லை. சின்னதாக ஏதாவது ஒரு சின்ன லைட்டாக எனக்கு வந்து ஒரு சின்ன அடிப்பட்டால் கூட இதெல்லாம் ஏன் எனக்கு நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்வி வர ஆரம்பிச்சிரும். கேள்வி மட்டும் வராது, கடவுளுக்கு மேலே அது கோபமாக மாறிடும். அந்த கோபம் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா இனிமேல் எனக்கு காடே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மாறி ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அதாவது யோபுவோட லைஃப்பில் அவங்க பட்ட கஷ்டங்களில் 1% கூட நான் என் லைஃப்பில் பட்டிருக்க மாட்டேன். இருந்தாலுமே நான் அவ்வளோ தூரத்துக்கு வந்து காடை வந்து நிறைய வாட்டி விட்டு கொடுத்துருக்கேன். ஆனால் யோபுவை பாருங்கள், இவ்வளோ தூரம் நடந்த பிறகு கூட அவங்க சொன்ன வார்த்தை வந்து காட் எல்லாமே கொடுக்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து காடை ப்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒன்றுமே நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா கூட நம்ம வந்து காடை வந்து விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து அட் லாஸ்ட் வரைக்கும் வந்து நம்ம யோபுவோட ஸ்டாண்டாக இருந்துச்சு. ஐ திங்க் அதனால தான் வந்து அட் லாஸ்ட் யோபுவுக்கு வந்து ரெட்டிப்பான நன்மை வந்து கிடைச்சிது அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே வந்து அந்த இடத்துல தான் ஃபெயிலியராக மாறிடுறோம்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன், நான் அந்த மாதிரி இடங்களில் தான் ஃபெயிலியராக விழுந்துடுறேன். யோபுவோட லைஃப் ஜேர்னியை இந்த டைமில் நான் ரீட் பண்ணுறதுக்கான ரீசன் கூட ஐ திங்க் காடு தான் அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்துக்கோங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா லிட்ரலாக இப்போ என்னோட கரண்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா என் லைஃப்பில் தி பெஸ்ட்டான ஒரு விஷயம் எனக்கு கிடச்சிது அப்படின்னு நான் நினச்சி இருந்த ஒரு விஷயம் கூட இப்போ என் கையில் இல்லை. ஐ லாஸ்ட் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் தான் நான் இப்போ இருந்துகிட்ருக்கேன். ஸோ இந்த டைமில் எனக்கு வந்து ரொம்ப தேவையான என்னோட தாகத்துக்கான தண்ணீராக நான் இதை பார்க்குறேன், இந்த யோபுவோட லைஃப் ஜேர்னியை. ஸோ இந்த டைமில் நான் வந்து தளர்ந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் காட் வந்து இந்த டைமில் என்னை யோபுவை பற்றி படிக்க வச்சுருக்காங்க அப்படின்னே நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. என்னோட கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் என்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா பைபிள் வந்து உங்கள் கூட திருப்பி பேசும் ரம்யா, அது மட்டும் இல்லை காடோட ப்ரெசன்ஸை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. சீரியஸ்லி நான் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு வந்து ரியலாக வந்து காடோட ப்ரெசன்ஸை வந்து ஃபீல் பண்ண முடியுது. ரியலாக வந்து பைபிள் என் கூட பேசுது. இதெல்லாம் வந்து எனக்கு வந்து நம்ப முடியல அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு ஃபீலாக இருக்குது. இந்த ஃபீலிங் எனக்கு இதுக்கு முன்னாடி கிடைச்சதே கிடையாது. இதுதான் வந்து வெரி ஃபஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கிது. நான் அது எதுக்காக உங்களுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா சீரியஸாக பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட வந்து ஃபேக்காலாம் சொல்லலை. உண்மையாகவே என் லைஃப்பில் வந்து தி பெஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயம் நடந்துச்சு. ஆக்சுவலாக அந்த தி பெஸ்ட் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப அடமெண்ட்டாக இருந்து அதுவுமே காடு கிட்ட ரொம்ப அடமெண்ட்டாக எனக்கு வேணும்னு கேட்டு எனக்கு வந்து காடு கொடுத்த விஷயம் தான் அந்த தி பெஸ்ட்டாக கிடைச்ச அந்த விஷயம். அதே பார்த்திங்கன்னா இப்போ நான் லாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுவே எனக்கிட்ட இப்போ இல்லை. ஸோ அந்த டைமில் நான் வந்து காடை விட்டு விலகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ எனக்கு வந்து காட் வந்து இந்த மாதிரி விஷயங்களை காமிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு எனக்கு வந்து புரியுது பார்த்துக்கோங்க. ஆமாம், காட் எனக்கு கொடுத்த ஒரு விஷயம், அதாவது அடமெண்ட்டாக நான் வேணும்னு கேட்டு எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த விஷயம் இப்போ எனக்கு இல்லை. ஸோ அந்த டைம் கூட என்னோட பாஸ்டராக்கா எனக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆர் யூ ஓகே ரம்யா அப்படி தான் ஃபஸ்ட்டு கேட்டாங்க. ஆமாக்கா ஐம் ஓகே அப்படின்னு சொன்னேன். அவங்க அது எதுக்காக கேட்டாங்க அப்படின்னா இது வந்து நான் அவங்களுக்கு தெரியும் நான் இவ்வளோ ஆசைப்பட்டு எனக்கு இது கிடச்சிது அப்படிங்கிறது எல்லாமே அந்த அக்காவுக்கு தெரியும். ஸோ அதனால தான் அவங்க வந்து என்கிட்ட கூட இருக்க வந்து கேட்டாங்க ஆர் யூ ஓகே அப்படிங்கிற மாதிரி. நான் எஸ் அக்கா நான் ரொம்ப ஓகேவாக தான் இருக்கேன் அண்ட் இப்போ தான் நான் கொஞ்சம் ரிலீஃபாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னப்போ தான் அவங்களுக்கே கொஞ்சம் ரிலீஃபாக இருந்துச்சு. அண்ட் திருப்பி அவங்க எனக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நோ மேட்டர் வாட், எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் நீ காடை விட்டு பேக்கில் போகக்கூடாது. நீ வந்துட்ட, நீ அதாவது இந்த பெஸ்ட்டான ஒரு விஷயம் நடந்ததுக்கு காரணமே நீ திருப்பி வந்து காடு கிட்ட வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படிங்கிறத நீ ரியலைஸ் பண்ணிக்கிட்டியா ரம்யா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. சீரியஸாக நான் அப்போ ரியலைஸ் பண்ணலை. அவங்க சொன்னப்புறமா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆமாம் இல்லை, அப்போ நான் வந்து இந்த பெஸ்ட்டான ஒரு விஷயம் வேணும்னு நான் அடமெண்ட்டாக கேட்டு அது எனக்கு நடந்ததுக்கான ரீசன் கூட நான் திருப்பி காடை பற்றி ரியலைஸ் பண்ணி நான் மறுபடியும் காடு கிட்ட வரதுக்காக தான் எனக்கு அந்த விஷயமே நடந்துச்சு போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ அது வந்து அக்கா சொன்னதுக்கப்புறமா தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அந்த விஷயம் என்கிட்ட இல்லை தான். பட் ஸ்டில் நான் வந்து காடை எந்த ஒரு இடத்துலையுமே நான் விட்டு கொடுக்கல. ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். அந்த விஷயம் இப்போ இல்லைங்கிறதுக்குமே வந்து நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக தான் ஃபீல் பண்ணுறேன் காட் கிட்ட. ஏன்னா நான் அவ்வளோ கோத்ரூ பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் என்னோட பாஸ்டராக்கா எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ வந்து இனிமேலும் அடமெண்ட்டாக இல்லை எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி காட் கிட்ட கேட்குறத விட உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. ஏன்னா நான் வந்து அடமெண்ட்
அடமெண்ட்டாக தான் வந்து லாஸ்ட் டைம் அந்த பெஸ்ட்டான விஷயம் எனக்கு கிடச்சிதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப அடமெண்ட்டாக உட்காந்துருந்து எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தேனே தவிர அது உங்களுக்கு ஓகேனா எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேட்கவே இல்லை. ஸோ அதுதான் எனக்கு வந்து அக்கா சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த வாட்டி நீ வந்து உனக்கு வந்து திரும்ப திரும்ப நீ அவர்கிட்ட போய் அடமெண்ட்டாக கேட்காத, அவருக்கு ஓகேனா அது உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் நீ வந்து உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு சித்தமான காரியம் என்னோட வாழ்க்கையில் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீ வந்து அவங்கக்கிட்ட கேளு அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் அது கரெக்டுன்னு தோணுது எனக்கு. நம்ம வந்து ஒரு விஷயத்த வேணும் அப்படின்னு அடம்பிடிச்சு நமக்கு அது நடக்கிறது வந்து அஃப்கோர்ஸ் அது வந்து அட் த எண்ட் வந்து ரொம்ப பெரிய ஃபெயிலியராக தான் போய் முடியுது. நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப கோத்ரூ பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து ரியலைஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்படி இல்லாமல் காடாக நமக்கு ஒரு விஷயம் கொடுக்குறாங்க, அதுக்கு நம்ம பொறுமையாக காத்திருந்து வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறப்போ அதோட பிளெஸ்ஸிங் வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் இந்த வரைக்கும் ஃபீல் பண்ணதில்லை. அஃப்கோர்ஸ் நான் கண்டிப்பாக சூன் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். யோபுவோட லைஃப் ஜேர்னியில் நான் லேர்ன் பண்ணிக்கிட்ட ஃபஸ்ட்டு விஷயமே பார்த்தீங்கன்னா வந்து ட்ரஸ்ட்டு. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அந்த ட்ரஸ்ட்டு வந்து அவங்களுக்கு பிரேக்கே ஆகலை. காட் மேலே வச்ச அந்த நம்பிக்கையை வந்து அவங்க வந்து எந்த இடத்துலையுமே வந்து விடலை. ஸோ அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து யோபுவோட லைஃப் ஜேர்னியில் நான் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி இந்த ஒரு வார்த்தை என்னை ரொம்ப டச் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எப்படி ஒரு பர்சனால் சொல்ல முடிஞ்சுது அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி இருக்க முடியும்ல அப்போ நம்மளாலையும். அதாவது காட் கொடுத்தாங்க, காட் தான் இப்போ எடுத்துக்கிட்டாங்க, ஸோ இருக்கட்டும், அவருக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து ஓகே, நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நான் இனிமேல் அப்படி சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். வாவ், இது எவ்வளோ வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு வேர்ட் பார்த்தீங்களா. சீரியஸாகவே வந்து அப்போ சோதிக்கிறது கூட வந்து நமக்கு பயங்கர கஷ்டங்கள் தரணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, நம்ம வந்து இன்னும் பிரைட்டராக ஷைன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அப்படிங்கிறது இந்த வேர்ட் மூலமாக எனக்கு புரிய வந்துச்சு. இன்னொரு அழகான ஆழமான ஒரு வார்த்தை என்னோட பேசிச்சு. ஸோ அதை சொல்லட்டுமா? அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போவேன். ஸோ அஃப்கோர்ஸ் நம்மளால் வந்து நம்ம லைஃப்பில் நடக்கிற சின்ன சின்ன ஹார்டான விஷயங்களை வந்து கண்டிப்பாக கோத்ரூ பண்ணி வெளியில் வர முடியும். காடை வந்து எந்த ஒரு இடத்துலையும் விட்டு கொடுக்காம அப்படிங்கிறத வந்து இந்த வேர்ட் மூலமாக நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த வார்த்தை மூலமாக. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ கஷ்டங்கள் அவங்க யோபுவோட லைஃப்பில் அவ்வளோ வந்து இருந்த செல்வங்கள் எல்லாமே போகுது, அவங்க உடம்பு ஃபுல்லாக நோய் வருது, இவ்வளோ கஷ்டங்களை அவங்க ஃபேஸ் பண்ணியும் அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போவேன் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியுது அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நம்மளாலையும் முடியும் தானே அப்படிங்கிறது வந்து எனக்கு புரிஞ்சுது. ஸோ எவ்வளோ ஹார்டான டேஸ் நமக்கு லைஃப்பில் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணாலும் காடை எந்த ஒரு இடத்துலையும் விட்டு கொடுக்காம கண்டிப்பாக நம்மளால் அந்த ஹார்டான டேஸை வந்து கோத்ரூ பண்ணி வெளியில் வர முடியும் அப்படிங்கிறது இந்த வார்த்தை மூலமாக எனக்கு புரிஞ்சுது. நான் உங்ககிட்ட என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் ஷேர் பண்ண மாதிரி நான் சர்ச்சுக்கு போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 to 5 வருஷம் ஆகுது. அகைன் நான் இப்போ தான் வந்து திருப்பி போயிட்டுருக்கேன். ஸோ லிட்டரலாக வந்து 4 to 5 வருஷமாக நான் சர்ச்சுக்கு போகாமல் இருந்தேன். ஸோ போகாமல், அதாவது அது ஒரு சின்ன பர்சனல் ரீசன் அப்படின்னே சொல்லலாம் போகாமல் இருந்தது. அது வந்து எனக்குள்ளே ஒரு வைராக்கியம், இனி நான் வந்து காட் கிட்ட போகவே மாட்டேன், எனக்கு வேண்டாம், எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தில், அதாவது யார் மேலேயோ உள்ள கோவத்தை யார் மேலேயோ காட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தேவையே இல்லாமல் காட் கிட்ட என்னோட கோவத்தை காமிச்சு நான் இனி உங்களை பார்க்கவே வரமாட்டேன், உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சண்டை போட்டுட்டு நான் வந்து காட் கிட்ட இருந்து ரொம்ப தூரம் வந்துட்டேன். 4 to 5 வருஷம்னா எவ்வளோ கேப் அப்படின்னு பாருங்கள். லிட்டரலாக எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகி வந்துட்டேன். ஸோ வந்ததுக்கப்புறமா, அதாவது ஒன் ஃபைன் டே, அந்த 4 to 5 வருஷத்தில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் உங்ககிட்ட எந்த இடத்துல உட்காந்து உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கணும், இதே பிளேஸில் உட்காந்து லிட்டலாக ஐம் க்ரையிங், நான் உட்காந்து அழுவுறேன், எனக்கு மறுபடியும் உங்ககிட்ட வரணும், என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து யார் மேலேயே உள்ள கோவத்தை உங்ககிட்ட காமிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிக்கோங்க, நான் தப்புன்னு ரியலைஸ் பண்ணிட்டேன், எனக்கு அகைன் உங்ககிட்ட வரணும், ஆனால் அதுக்கு எனக்கு தெரியல, எந்த வேலை நான் மறுபடியும் உங்ககிட்ட திருப்பி வரதுன்னு தெரியல. ஏன்னா எனக்குள்ளேயே ஒரு தயக்கம், தேவையில்லாமல் அவர்கிட்ட கோவப்பட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளாலே வந்து ஒரு எனக்கே என் மேலே கோவம் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு திருப்பி உங்ககிட்ட வரணும், ஆனால் எப்படி வரணும்னு எனக்கு தெரியல, ப்ளீஸ் எனக்கு ஒரு வேயை காட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், இதே இடத்துல உட்காந்து அழுதேன். ஸோ அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கூட என் வாழ்க்கையில் 1% கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் எனக்கு நடந்துச்சு. அதுதான் நான் சொல்கிறேன் அந்த பெஸ்ட்டாக நான் நினச்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறது. ஸோ அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக அகைன் வந்து சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். ஸோ மேபி அந்த ஒரு விஷயம் வந்து என் லைஃப்பில் நடந்ததுக்கான ரீசனே வந்து நான் கேட்டது தான், எனக்கு ஒரு வே கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த வே தான் அந்த பெஸ்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த பெஸ்ட்டான ஒரு விஷயத்தினால தான் அகைன் நான் மறுபடியும் போனேன். ஸோ நான் கேட்ட வே எனக்கு கிடச்சிது. அகைன் நான் அவர்கிட்ட போக ஆரம்பித்தேன். அண்ட் அதுதான் என்னோட பாஸ்டர் அக்காவோட ஒரு சின்ன பயமாகவும் இருந்துச்சு. எனக்கு ஃபோன் பண்ணி ஆர் யூ ஓகே, ஏன்னா அந்த பெஸ்ட்டான விஷயம் என்னை விட்டு போயிடுச்சா, ஸோ நான் மறுபடியும் வந்து உடஞ்சிருவணும் அப்படிங்கிற
ஒரு விஷயம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அதான் எனக்கு ஃபோன் பண்ணி ஆர் யூ ஓகேவா, எல்லாமே பிரச்சனை இல்லை தானே, நீ ஒன்றும் தளர்ந்தெல்லாம் போகலையே, காடு கிட்ட இன்னும் உன்னோட பாண்ட் அப்படியே தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்லைக்கா நான் அப்படியே தான் இருக்கேன், நோ மேட்டர் வாட், இனிமேல் நான் காடை வந்து எந்த ஒரு இடத்துலையுமே நான் விட்டு கொடுக்க போகிறது இல்லை அப்படிங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணேன். பைபிள்குள்ளே யோபுன்னு ஒரு பர்சன் இருக்காங்கன்னே சீரியஸாக எனக்கு தெரியாது, நீங்கள் நம்பலனாலும் அதுதான் உண்மை. ஆனால் அப்படி ஒரு பர்சனை எனக்கு காமிச்சு கொடுத்து நிறைய லெசன்ஸை லேர்ன் பண்ண வச்சதுக்கு நான் தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் காட்க்கு.